மினிமமாக ஒரு ரூபாய் கிட்ட ஆவரேஜாக வந்து மந்த்லி எனக்கு வந்து சேவ் ஆகுது இந்த கார்டு மூலியமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண கார்ட்லேயே அரௌண்ட் ஒரு 6 கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன் கிரெடிட் கார்டு. அதில் வந்து பெஸ்ட்டான கார்டு அப்படின்னா இதை தான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் நம்ப மாட்டாங்க சிலிண்டருக்கு ரூபா வருமானம். இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 88.25 பைசா வந்திருக்கு. ஸோ 849 ரூபி இந்த ப்ராடக்ட்டுக்கு வரும். ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் புக்கில் நோ காஸ்ட் EMI ஃபார் ஆல் ப்ராடக்ட்டுக்கு வந்து இதில் வந்து உண்டு. ஸோ அதுவுமே ஹை ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அமேசான் பே ஐசிஐசிஐயோட கிரெடிட் கார்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு ரூபாய் கிட்ட ஆவரேஜாக வந்து மந்த்லி எனக்கு வந்து சேவ் ஆகுது இந்த கார்டு மூலியமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண கார்ட்லேயே அரௌண்ட் ஒரு 6 கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன் கிரெடிட் கார்டு. அதில் வந்து பெஸ்ட்டான கார்டு அப்படின்னா இதை தான் சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு பக்கம் வராதிங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் எப்படி வந்து காசு சேவ் பண்ணுறது தெரில அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானுக்குள்ளார எந்த ஒரு பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% மினிமமா வந்துடும். இன்கேஸ் நீங்க அமேசான் பிரைம் வச்சிருக்கீங்க அப்படின்னா 5% வந்து உங்களுக்கு ரிட்டர்னா வந்து வந்துடும். இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா 5 ரூபாய் வரும். நீங்க அமேசான் பிரைம் இல்லைனா 3 ரூபாய் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்க அமேசான் ஆப்புக்குள்ளார, அதாவது பார்த்தீங்கன்னா அமேசான் பேன்னு ஒரு ஆப் இருக்கும், அதுக்குள்ளார போய் ரீசார்ஜோ இல்லைனா கிரெடிட் கார்டு பில்லோ எது பே பண்ணாலும் 2% நமக்கு வந்து பேக் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிரான்சாக்ஷன், ஈவன் நீங்க ஒரு நகை கடைக்கு போறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து கார்டை ஸ்வைப் பண்றீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 1% வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷ்பேக்காக வந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வரும் 1% அப்படின்னா. அப்படியே அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். குறிப்பாக இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அமேசான் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குற அமேசான் ஜஸ்ட் அந்த அமேசானுக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இல்லைனா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து அமேசான் பேன் இருக்கும். நான் இப்போ அந்த மெனு வழியாக வந்தீங்க அப்படின்னா இங்கே அமேசான் பேன் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் இந்த அமேசான் பே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி அமேசான் பேன் ஒன்று வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அமேசான் பேன் ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் கூட இருக்குது, வேணா கூட அதை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதுக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து அமேசான் பே UPI, அமேசான் பே பேலன்ஸ், அமேசான் பே லேட்டர் நிறையா காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அமேசான் பே ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து அமேசான் பேயோட எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு காமிக்கும். இந்த கார்டோட டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த கார்டு வாங்கலை அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு போனோடனே அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் சிம்பிளாக வாங்கிக்கலாம். ஸோ மற்ற கார்டை கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு மினிமம் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ 0 காஸ்ட் தான் இது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே இல்லைனாலுமே உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட் எதுவுமே வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் அமேசானில் பேமெண்ட் பண்ணுறப்போ மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க. நானுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வெறும் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ஆக போகுது. ஸோ ஏன்னா நம்ம இதை வாங்கினப்போ ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோழி முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 இயரில் இப்போ 3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து அரௌண்டு ஒரு 2500 ரூபாய் கிட்ட இதில் சேவ் ஆயிருக்கும். நான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் அடிஷ்னலாக எந்த ஒரு ஸ்பெண்டிங்குமே வந்து பண்ணல. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த LIC பே பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, கரண்ட் பில் கட்டுறது, இந்த முனிசிபாலிட்டி டேக்ஸ் கட்டுறது, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஏதாவது மளிகை பொருள்லாம் வாங்குறது, இந்த மாதிரி டீட்டெயிலுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணியே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 456 ரூபா வந்திருக்கு. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா 604 ரூபா வந்திருக்கு. மே மாதம் பார்த்தீங்கன்னா 1490 ரூபா வந்திருக்கு. இதில் குறிப்பாக வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்கேஸ் ஃப்ளைட் டிக்கெட் அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அதில் கேஷ்பேக்காக வந்து வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து அமேசானில் நிறையா பொருள் இப்போ மொபைல் மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைம் அக்கௌண்ட் வச்சு, இதுக்கு பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே ப்ரைம்லேயே வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய் கிட்ட வரும். இந்த பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் 399 ரூபா தான் வரும். ஈவன் நீங்கள் அந்த பிளானை எடுத்துக்கிட்டால் கூட இந்த கிரெடிட் கார்டில் வந்து 5% வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுற ஒரு ஸ்பெண்டிங்க்கும் உங்களுக்கு 5% ரிட்டர்ன்ஸ் வரதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூகுள் பே, அமேசான் பேலலாம் போய் கூகுள் பே, ஃபோன்பேலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹1 ₹2 கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தனியாக வந்து நமக்கு வந்து கேஷ்பேக்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கடையில் ஒரு பேமெண்ட் பண்ணேன், அதுக்கு வந்து ₹2 வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் பண்ணால் அதுக்கு ₹2 வந்திருக்கு. அதே போல் நம்ம ICICI ஃபாஸ்டேக் நம்ம இதில் தான் வந்து வச்சுருக்கோம், இந்த அமேசான் பே மூலியமாக தான். ஸோ அது எப்படி வாங்குறதுங்கிறதும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்டி பணம் லோட் பண்ணுறப்ப நமக்கு வந்து கேஷ்பேக் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சிலிண்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் ₹80 கிட்ட வந்து வரும். ஸோ நிறைய பேர் நம்ப மாட்டாங்க சிலிண்டருக்கு ₹80 வருமானம். இங்கே பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 88.25 பைசா வந்திருக்கு. ஸோ ₹88.25 எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இதில் உண்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து நான் சொல்கிறத நம்பலை அப்படின்னாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து செக் பண்ணிங்க அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்பெண்டிங்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து போடுங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எவ்வளோ பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க, எதெல்லாம் வந்து கிரெடிட் கார்டில் போட முடியும்
அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். அதில் ஆவரேஜாக 1% வச்சு உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அமௌண்ட்டு நீங்கள் வந்து இந்த அமேசான் பே கார்டு மூலயமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுனா மட்டும் வந்து வாங்குங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமேசான் பே ஆப்குள்ளார போயிட்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். திரும்பவும் சொல்ல, இது எந்த ஒரு விதத்துலையும் ப்ரமோஷனோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் எனக்கு பெனிஃபிட் ஆனதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் காமிக்கிறது பூராவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பண்ண ஸ்பெண்டிங்ஸுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து நம்மளோட இந்த மேலே இருக்க வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மந்த்து பில்லு வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த அமேசான் பே பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு நம்மளோட அமௌண்ட் வந்து லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ இந்த மந்த் வந்து ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 400 500 உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3% வரும் 5% வரும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாம் ஆட் ஆகி இந்த அமேசான் பே பேலன்ஸ்குள்ள வந்து லோட் ஆகிடும். நீங்கள் அதை வந்து நெக்ஸ்ட் பே பில்லுக்கோ இல்லைனா வந்து கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எதுக்கு வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். என்னென்ன பில் பேமெண்ட் பண்ண முடியுங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஜஸ்ட் வந்தீங்கன்னா கூட இதில் பார்த்தீங்கன்னா கெட் அன்லிமிட்டட் கேஷ்பேக்னு போட்டு இதில் காமிக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ்பேக்ஸ் வரும். ஸோ மேலேயே போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா, மொபைல் ரீசார்ஜுக்கு 2%, பே பில்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பில்லு பே பண்ணாலும் அதுக்கு வந்து 2%, அது இல்லாமல் ட்ராவல் அதாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் எதுக்கெல்லாம் புக் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் 5%, அமேசான் கிஃப்ட் கார்டாக நீங்கள் யாருக்காவது வந்து ஒரு கல்யாணமோ இல்லை ஆஃபீஸில் சென்ட் ஆஃப் அதுக்கெலாம் வந்து கிஃப்ட் கார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 2% அப்படின்ட்டு மொத்தம் 4 கேட்டகரியில் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது எப்படி பார்க்குறது அப்படின்னா நான் திரும்ப சொன்ன மாதிரி அமேசான் பே கிரெடிட் கார்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளார மேலே போயிடுங்க. ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கெட் அன்லிமிட்டட் 5% கேஷ்பேக் ஆன் நான் இஎம்ஐ ஆர்டர்ஸு. ஸோ இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணாத எல்லாத்துக்குமே வந்து 5% கேஷ்பேக்கு. அது இல்லாமல் அன்லிமிட்டட் 5% பேக் ஆன் ஹோட்டல் அண்ட் ஃப்ளைட் புக்கிங்ஸு, அன்லிமிட்டட் பேக் ஆன் 5% ஆன் அமேசான் ஃப்ரெஷ்ஷு, அன்லிமிட்டட் பேக் ஆன் 5% ஃபார் அமேசான் ஃபார்மசி, அன்லிமிட்டட் 2% பேக் ஆன் பில் பேமெண்ட் அண்ட் ரீசார்ஜ், அன்லிமிட்டட் 2% பேக் ஆன் மூவி டிக்கெட்ஸு. இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 1%. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறிப்பாக ஜுவல்லரிக்கு போகிறீங்க, நிறையா பேர் ஜுவல் வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கார்டில் வந்து ஜுவல்லுக்கு வந்து எலிஜிபிள் ஆகாது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh 1.5 lakh வந்து நீங்கள் பே பண்ணாலுமே சரி அதுக்கு வந்து 1% வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக்காக வந்துடும் உங்களோட கார்டோட லிமிட்டை பொறுத்து. ஸோ நீங்கள் 50,000 வாங்கிட்டு 50,000 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% வந்துடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பண்ண ஸ்பெண்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 lakh கம்ப்ளீட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் அதுலேயே வந்து சேவ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதனால் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே சரி உங்களுக்கு மோஸ்ட்லி இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எலிஜிபிளாக இருக்கும். அதாவது நோ காஸ்ட் இஎம்ஐ சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஆஃபருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே டேரெக்டாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி 5% நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 849 ரூபி இந்த ப்ராடக்ட்டுக்கு வரும். ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ காஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் கேலக்ஸி இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி உள்ளார போனாலுமே சரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ காமிக்காது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து அவைலபிள் வந்துடும். ஸோ இந்த மந்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 months காட்டுது. ஸோ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா 3 months 6 months தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும் இந்த கார்டுக்குமே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ ஃபார் ஆல் ப்ராடக்ட்டுக்கு வந்து இதில் வந்து உண்டு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துங்க இந்த கார்டு வாங்குறதுக்கு. ஸோ பில் ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் 13ஆம் தேதி நமக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆகும். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 30th பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 17 days கிட்ட வந்து கேப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 13th அப்புறம் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட பில்லுக்கு வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அகைன் பார்த்தீங்கன்னா 13th ஜென்ரேட் ஆகும். நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோரல் கார்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் மட்டும் தான் இதோட பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான் பே ஐசிஐசி கிரெடிட் கார்டில் தான் எனக்கு பெனிஃபிட்டாக தெரியுது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது இதோட பெஸ்ட்டான கார்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மந்த்லி வந்து இந்த ஷாப்பிங்க்கு அதாவது ரொம்ப இந்த பில் பேமெண்ட்டுக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரன் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல ஹெல்ப்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம அன்மஜஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.